ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3 சாப்டர் 1 நம்பர் சிஸ்டம். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கலாம். நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெசிமல் நம்பர்ஸ், அப்புறம் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது, அண்ட் தென் டெசிமல்ஸோட அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இந்த சாப்டரில் பார்க்கலாம். ஸோ 1.1ஓட இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். டெசிமல் நம்பர்ஸ் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் படிச்சிருப்போம். டெசிமல் நம்பர்னால் இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு 1.34, 7.6, 8.743 இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு வர நம்பர்ஸ்லாம் தான் டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1ல் டெசிமல்ஸை எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது அந்த மாதிரி சம்ஸ் தான் பார்ப்போம். ஸோ ரவுண்டிங் ஆஃப் டெசிமல்ஸ், இதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை வந்து பார்த்துடலாம். டு ரவுண்ட் அ டெசிமல், ஸோ ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு இல்லைனா ஹோல் நம்பருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் த டிஜிட் தட் இஸ் டு பி ரவுண்டட். ஸோ எந்த டிஜிட்டை ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்களோ அந்த டிஜிட்டை ஃபஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணிக்க சொல்கிறாங்க. தென் லுக் அட் த டிஜிட் டு த ரைட் டு த அண்டர்லைன்டு டிஜிட். ஸோ நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்க டிஜிட்டுக்கு ரைட் சைடு இருக்க டிஜிட்டை பார்க்க சொல்கிறாங்க. இஃப் த டிஜிட் இஸ் லெஸ் தென் 5 தென் த அண்டர்லைன் டிஜிட் ரிமைன்ஸ் த சேம். ஸோ நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்க டிஜிட்க்கு ரைட் சைடில் இருக்க டிஜிட் வந்துட்டு 5 விட லெஸ்ஸாக இருந்தால் நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்க டிஜிட்டை அப்படியே விட்டுற சொல்லிடுறாங்க. ஃபோர்த் பாயிண்ட், இஃப் த டிஜிட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 ஆட் 1 டு த அண்டர்லைன் டிஜிட். ஸோ நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்க டிஜிட்க்கு பக்கத்தில் இருக்க, அதாவது ரைட் சைடில் இருக்க டிஜிட் வந்துட்டு 5ஆவோ இல்லை 5 விட அதிகமாகவோ இருந்துச்சுன்னா நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்க டிஜிட்டோட 1 ஆட் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஆஃப்டர் ரவுண்டிங் ஆஃப் இக்னோர் ஆல் தி டிஜிட்ஸ் ஆஃப்டர் த அண்டர்லைன் டிஜிட். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம், அதாவது 5 விட லெஸ்ஸாக இருந்தால் அப்படியே விட்டுறலாம். 5 அல்லது 5 விட அதிகமாகவோ இருந்தால் அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்க டிஜிட்டோட 1 ஆட் பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம அண்டர்லைன் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இருக்க டெசிமல்ஸ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இங்கே 1, 2, 3.456. ஸோ ஃபஸ்ட்டு இதோட பிளேஸ் வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஹோல் நம்பர்ஸ், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் டெசிமல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 1s, 10s, 100s, 1000s அப்படியே போயிட்டே இருக்கும். டெசிமல் நம்பர்ஸ் 10th ஸ்டார்ட் ஆகும். 10th, 100th, 1000th அப்படியே போகும். ஸோ இந்த பிளேஸ் வேல்யூஸை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரவுண்ட் த நியரஸ்ட் ஹோல் நம்பர். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 1, 2, 3.456 நியரஸ்ட் ஹோல் நம்பருக்கு ரவுண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஹோல் நம்பர்னு சொல்லணும். ஹோல் நம்பர் முடிகிற டிஜிட்டை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்குது, அதுக்கு ரைட் சைடில் இருக்க டிஜிட்ஸை பார்க்கணும். இது வந்து 5 விட அதிகமாக இருக்கா, கம்மியாக இருக்கா, அல்லது 5க்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். நமக்கு 4 வந்துட்டு 5 விட லெஸ் தெனாக இருக்குது. ஸோ லெஸ் தெனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே விட்டுடலாம். ஸோ அப்போ 1, 2, 3 இதுதான் என்னோட ஆன்சர். இதே ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3.76 அப்படின்னு இருக்குன்னா இப்போ நியரஸ்ட் ஹோல் நம்பர் இந்த 3 அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். இதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்க நம்பர் 7. இந்த 7 வந்து 5 விட பெருசாக இருக்குது. இப்படி பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்க நம்பரோட 1 ஆட் பண்ணிக்கிறோம். 1, 2, 3 + 1 4. ஸோ இதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க டிஜிட்ஸை நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் அண்டு எக்ஸசைஸ் சம்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.